நாம் நம்மளோட குழந்தைகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறோம், அதே மாதிரி சொத்தையும் சேர்த்து வைக்கிறோம், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்க நினைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, அவங்க நாம் அவங்களுக்கு வாழ ஒரு நல்ல பூமியை விட்டுட்டு செல்கிறோமா? வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு, நீங்கள் இந்த வீடியோ மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிட்டு, நீங்கள் அப்படியே என்ன சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கம்யூனிட்டியில் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். அதாவது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன விட்டுட்டு செல்கிறோம், அதாவது அதுக்கு நீங்கள் கொடுத்த பதில்கள் பார்த்தீங்கன்னா சில என்ன உண்மையாகவே யோசிக்க வச்சுது. அதாவது சிலர் கல்வி என்று சொன்னீங்க, சிலர் நல்ல மனிதநேயம் அப்படின்னு சொன்னாங்க, சிலர் சுத்தமான சுற்றுச்சூழல் என்று சொன்னாங்க. அந்த கமெண்ட்ஸ்லேருந்து தான் இந்த வீடியோவே உருவாகிருக்குது. இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பிளாஸ்டிக் யூசேஜ். பிளாஸ்டிக் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பிளாஸ்டிக் ஏன் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே ஆயிடுச்சு. காலையில் நீங்கள் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற பல பொருட்கள் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அது ஒரு வாட்டர் பாட்டிலாக கூட இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பேக் பண்ணுறதா கூட இருக்கலாம், அப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ணுற கவர்ஸாக கூட இருக்கலாம், அப்புறம் நமக்கு ஆன்லைனில் டெலிவரி ஆகிற பேக்கேஜிங், நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸு. பிளாஸ்டிக் நமக்கு எப்பவுமே ஒரு கன்வீனியன்ஸை கொடுக்குது. அதனால தான் அதையை முழுமையாக நாம் ஒரே நாளில் நம்மளோட வாழ்க்கையிலேருந்து நீக்குவது ரொம்ப எளிதான காரியமே அல்ல. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தேவையான இடத்துல பயன்படுத்துவது தவறு வேறு. அதாவது தேவையான இடத்துல பயன்படுத்துவது வேறு, தேவையில்லாமல் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை தொடர்ந்து பயன்படுத்துவது வேறு. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பற்றி என்ன சிந்திக்க வேண்டும் நம்ம. ஏன்னா ஒரு பொருளை சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் பயன்படுத்திட்டு அதை நம்ம தூக்கி எரிஞ்சிடறோம். அதுதான் நம்மளுடைய பெரிய சவால்களில் ஒன்று. அதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்போசபிள் கப்பு, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரா, நம்ம குடிக்கிற ஸ்ட்ரா, ஒரு ஃபுட் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது நாம் அதை சில நிமிடங்கள் தான் பயன்படுத்துவோம். ஆனால் அந்த வேஸ்ட் ஸ்ட்ரீமில் போன பின்னாடி அதோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கங்க, இதுக்கு ரீயூசபிள் ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கங்க. இதில் தேர்ட் ஒன் என்னன்னா, நான் ஒருத்தன் மாறிச்சேன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எண்ணம். இதுதான் மிகப்பெரிய மனநிலை. நான் மட்டும் பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆகும், நான் மட்டும் ஷாப்பிங் பேக்கை எடுத்துட்டு போகாமல் இருந்தால் என்ன ஆகும். ஆனால் மாற்றம் எப்போதுமே ஒருவரிடம்தான் தொடங்குது. அந்த ஒரு குடும்பம், அதிலிருந்து இன்னொரு குடும்பம், அப்புறம் ஒரு தெரு, அப்புறம் ஒரு ஸ்கூலு, அப்புறம் ஒரு ஒர்க் பிளேஸு, இப்படி பழக்கங்கள் மாறும்போது தான் பெரிய மாற்றமே உருவாகுது. இதில் ஃபோர்த் ஒன் என்னன்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோம். அதாவது நம்மளோட குழந்தைகளிடம் குப்பையை எங்கே வேணும்னாலும் போடக்கூடாது, சுற்றுச்சூழலை நாம தான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் குழந்தைகள் நாம் சொல்வதை விட நாம் செய்வதை தான் அதிகமாக கவனிப்பாங்க. நீங்கள் நம்மளோட வீட்டில் பிளாஸ்டிக் யூசேஜை குறைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்க அதை ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளலாம். அதனால் என்வாயன்மெண்டல் அவேர்னஸ் என்பது புத்தகத்தில் மட்டும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயமே இல்லை, அது நம்மளோட வீட்டிலேயே தொடங்க வேண்டும். இதில் என்னன்னா, ஒரு பிளாஸ்டிக்கை முழுவதுமாக ஒரே நாளில் நம்மளால் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. ஆனால் நேர்மையாக சொல்லணும்னா, நாம் பலரால் ஒரே நாளில் பிளாஸ்டிக்கை முழுவதுமாக தவிர்க்கவும் முடியாது. அதனால் இனிமேல் பிளாஸ்டிக்
பயன்படுத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு 2 நாட்கள்ல மீண்டும் பழைய நிலைக்கு செல்வதை விட சின்ன சின்ன மாற்றங்களை தொடர்ந்து நம்ம செய்யறது ப்ராக்டிக்கலா. அதாவது உதாரணமா ஷாப்பிங்க்கு ரீயூசபிள் பேக்கை தொடர்ந்து நாம எடுத்துட்டு போய் வெளியே சொல்ற போதே அதை நம்ம எடுத்துட்டு போயிடணும். அப்புறம் ரீயூசபிள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். தேவையில்லாம டிஸ்போசபிள் ஐட்டம்ஸை நம்ம தவிர்க்கணும். தேவையில்லாத பேக்கேஜை நம்ம குறைக்க முடிஞ்ச இடங்கள்ல நாம ரீயூஸ் மற்றும் ப்ராப்பர் டிஸ்போசபிள் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல 6th ஒன் என்னன்னா, ஒரு எளிய, அதாவது 3R, ஒரு எளிய நினைவூட்டல். நாம ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை நினைவில் வச்சுக்கணும். அதாவது ரெடியூஸ், தேவையில்லாத பிளாஸ்டிக்கை அதோட பயன்பாட்டை நம்ம குறைக்கணும். ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தணும். அதாவது ரீசைக்கிள், மறுசுழற்சி செய்யக்கூடியவற்றை சரியான முறையில் நம்ம பிரித்து டிஸ்போஸும் செய்யணும். ஒரே நாளில் பர்ஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெட்டராக முயற்சி செஞ்சோம்னாவே போதும். இதில் அடுத்தவன என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு நாம உண்மையிலே என்னத்தை விட்டு செல்கிறோம். நம்மளுடைய குழந்தைகள் பணம் கொடுக்கலாம், இல்லை நம்ம சொத்தும் கொடுக்கலாம், அவங்களுக்கு கல்வியும் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான என்வரான்மெண்ட்டே இல்லைன்னா அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அதனால தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸை பற்றி பேசும்போது அது குழந்தைகளோட ஃபியூச்சர் மட்டும் இல்லை, அவங்களோட வாழ போகிற உலகத்தோட ஃபியூச்சரும் சேர்ந்து தான் உள்ள இருக்கு. இதில் ஒரு நாள் நம்மளோட குழந்தைகளிடம் நம்மிடம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்க, நீங்கள் எங்களுக்கு என்ன விட்டு சென்றீர்கள்? அப்போது நம்மிடம் சொல்ல, நான் உங்களுக்காக பணம் சேர்த்தேன் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. அதோடு நீ வாழ ஒரு நல்ல உலகத்தை நான் விட்டுட்டு செல்ல முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையா நம்ம இருக்கணும். ஒரு 30 days பர்சனல் சேலஞ்ச், அதாவது நீங்க இன்னைக்கு முதல்ல ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது அடுத்த 30 நாட்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பயன்பாட்டை வந்து நீங்க குறைக்க முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்மால் சேஞ்சு தான். அதை உங்களோட குடும்பத்தோட நீங்க ஷேரும் பண்ணுங்க. உங்களோட குழந்தைகளுக்கு இதுல இன்வாய்ஸ் பண்ணி சொல்லுங்க. அதை நீங்க செய்யவும் ஆரம்பிக்கணும். பர்ஃபெக்டா இருக்க வேண்டாம், ப்ராக்ரஸ் போதும். இதுல ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, நண்பர்களே, இந்த வீடியோவை நான் பிளாஸ்டிக்கை பத்தி மட்டும் பேசுறதுக்காக செய்யல, ஒரு கேள்வி நம்மிடம் கேட்கத்தான். அதாவது நாம அடுத்த தலைமுறைக்கு நாம என்ன விட்டுட்டு செல்கிறோம், அதற்கான பதில் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஆனா அந்த பதில் ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு பொறுப்பா நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்மளுக்குள்ள ஒரு மனிதநேயம், ஒரு சுத்தமான சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கணும். ஒரு நல்ல எதிர்காலம் அதாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட வாழ்க்கையில் அந்த பிளாஸ்டிக் யூசேஜையே குறைக்கிறதுக்கு நீங்கள் செய்ய போகிற ஒரு மாற்றத்தை கமெண்ட்டில் இப்போவே நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை பார்த்து இன்னும் பல அவேர்னஸ் வீடியோவை என்னால் உருவாக்க முடியும். மேலும் சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர் மற்றும் சமூக விழிப்புணர்வு கண்டென்ட்டுக்கு உங்களோட மைண்ட் சர்வீஸை நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் செஞ்சுக்கோங்க. நம்மளால் எல்லாவற்றையும் மாற்றவே முடியாது அப்படிங்கிற கூட இருக்கலாம், ஆனால் நம்மளால் ஏதாவது ஒன்றை மாற்ற முடியும். அந்த ஒன்றை இன்னையிலேருந்தே நம்ம தொடங்கலாம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை வேணும்னா நீங்கள் என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.